ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. ஒரே முந்தானத்து நைட்டு பூரா ஒரே வயிற்று வலின்ட்டார். அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அப்புறம் எங்கே வேலைக்கு நம்ம எங்கே போக முடியுது, போகலை. அப்புறம் இன்றைக்காவது போகலான்னு பார்த்தா காலையிலேயே எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும், நீ வேலைக்கு போகாத அப்படிங்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. வேலைக்கு வாங்க வேலைக்கு வாங்கன்னு. எனக்கு முட்டு வலின்னு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனால் முட்டு வலிக்கு மாத்திரை கொடுத்தாங்களா, செக்கப் பண்ணாங்க. பிபி ப்ரெஷருக்கு பார்த்தா 167 பாயிண்ட் இருக்குதான். அதுக்கு பிபி மாத்திரை கொடுத்துட்டாங்க. மாத்திரை மாதம் டெய்லி போடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு பிபி குறையும் அப்படின்ட்டாங்க, ப்ரெஷர் குறையும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது. இன்றைக்கி வேலை போச்சு. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு முடிஞ்சால் செய்கிறேன், இல்லைன்னா வாரன்ட்டு போயிருக்கிறாரு. என்ன பண்ணுறது. அதான் இடுப்புலாம் ரொம்ப வலிக்குதா. அதனால் ஊருக்கு போயிருந்தேன்னா எங்கள் அக்கா உளுந்தங்களி கிண்டுறதுக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தா. அதை கொஞ்சம் கொடுத்தா. சரி, அதாவது கிண்டி சாப்பிட்லாம் கொஞ்சம் அப்படின்னு கிண்டி சாப்பிட்றாங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சோறு சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு, ஆனால் பசிக்கவே இல்லை. அதனால் சரி, எதையாவது கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். நல்லா கட்டி வாங்கி பாவு காய்ச்சி மாவை போட்டு அதில் கிண்டி 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறி வச்சுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் இந்த எலும்புகளுக்கு கொஞ்சம் நல்லது. அதனால தான் கிண்டினேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். கமெண்டே வரலைங்க, லைக்கே வரல, சப்ஸ்கிரைப் குறைஞ்சிக்கிட்டே வருது, என்னன்னே தெரில. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, என் வருமானம் வர்றதுக்குள்ளே என்னக்கு நானே எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியல. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.